நான் இங்க ரொம்ப வேதனையோட ரெண்டு விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன். ஒன்று, எஸ்.வி. சேகர் பேசினது. என்ன வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி பெண்களை பேச வேண்டாம். ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு போராட்டத்தின் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு உடனே எல்லோரும் பொங்கி 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 எழுந்தார்கள். ஆனா 2 பேர், ஒன்னு பொன்ராஜ், இன்னொன்னு எஸ்.வி. சேகர் அவர்கள். ஒரு ஒரு அந்த அந்த விளாத்திக்குள்ள வீட்டுல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு பெண் குழந்தை, படிக்க வேண்டும் என்று நினைத்த பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா எவ்வளவு வேணாலும் இருங்க. அரசாங்கத்துக்கு என்ன வேணாலும் ஆதரவா இருங்க. ஆனா ஒரு பெண்கள் விஷயத்துல அரசாங்கத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று பெண்களை பற்றி கேவலமாக பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அது எஸ்.வி. சேகர் போன்றவர்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பெண்களை பற்றி அவர் பதிவு செய்ததற்கு அவர் வழக்காடு மன்றத்தினால் அவர் எச்சரிக்கப்பட்டும் இன்னைக்கு திருப்பி இப்படி பேசுறாரு. அதே மாதிரி இன்னொரு பெண் நிர்வாகியை பற்றி பொன்ராஜ் அவர்கள் பேசினதுக்காக தம்பி விஜய் அவர்கள் நேரே அவங்க காவல்துறை அலுவலகத்திற்கு வந்து ஒரு தலைவர் ஒரு பெண் மீது அபாண்டமாக பேச, அதுக்கு மாத்திரம் இல்ல, நான் பொன்ராஜ் அவரோட பேச்ச பார்த்தேன். இப்படி இருந்தா இப்படி இல்லாம எப்படி, அந்த வார்த்தையை கூட என்னால சொல்ல முடியாது. இப்படி இருந்தா நான் எப்படி இவதான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு சொன்னா ஆண்களை பற்றி நாங்க அப்படி பேசுறோமா? அப்ப யாரால பாதுகாப்பு? எஸ்.வி. சேகரா இருந்தாலும் சரி, பொன்ராஜா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தோட பாதுகாப்புல இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும். பெண்களை பற்றி எவ்வளவு வக்கர புத்தி உங்க மனசுல இருக்கு அப்படின்றதுக்கு எனது கடுமையான கண்டனத்தை பேசிட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆக எஸ்.வி. சேகருக்கும் பொன்ராஜ் ஏற்கனவே அப்துல் கலாமுக்கு இவர் அட்வைஸ் ஆவான். அப்துல் கலாம் எப்படிப்பட்ட மாமனிதர், அதுக்கு முதல்ல அட்வைசர்னு இவர் சொல்றதே தப்பு. வாய்க்கு வந்தபடி பேசலாம் அப்படின்றா இவங்க எல்லாம் இன்னும் உலகத்துல உள்ள பெரிய அறிவாளிகள்ன்ற நினைப்பு. அதனால இவங்க 2 பேருக்கும் எனது கடுமையான கண்டனத்தை தமிழக பெண்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் எஸ்.வி. சேகர் புதர்ல உள்ள பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்லாம் பேசுனது யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்று, ஒரு கட்சி தலைவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அதுவும் தப்பு. மிக மிக கடுமையாக இவர்களெல்லாம் கண்டனத்திற்குரியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.